நான் கானா வந்த பிறகு நம்ம ஊர் டேஸ்ட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. நான் கானா வந்தப்போ எனக்கு மட்டனே சமைக்க தெரியாதுங்க. எனக்கு எத்தனை விசில்ஸ் விடுவாங்க, அதே மாதிரி எவ்வளோ பக்குவமாக சமைக்கணும் அது எதுவுமே தெரியாதுங்க. எதையோ ஒரு டைமும் பார்த்திங்கன்னா எதையோச்சும் ட்ரை பண்ணி எதையோ அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மட்டன் கோலா உருண்டை பண்ணலான்னு இப்போ நினச்சிருக்கேங்க. அதுக்காக நான் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது லேம்பில் கொத்தி கொடுத்தாங்க. இங்கே பீஃபில் லேம்பில் இதிலலாம் நம்ம நல்லா அவங்களே மின்ஸ்டு மீட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ அதை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங் டைம் பிஃபோர் நான் இந்த கோலா உருண்டை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க பண்ணுறேன். ஸோ நான் அவ்வளோ குக்கிங்லலாம் ப்ரோலாம் கிடையாது. எவ்ரி டைம் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிறது தான், மற்றபடி எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. நான் எம்சிஏ படிச்சிருக்கேங்க. நான் படித்து முடிச்சதுலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பெருசாக குக்கிங் எல்லாம் நம்ம பிஃபோர் மேரேஜ் எதுவுமே கற்றுக்கலைங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜும் பார்த்திங்கன்னா மதர்-இன்-லா அவங்க கூட இருக்க முடியல, உடனே நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நானே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது தாங்க. அதே மாதிரி பெருசாக எனக்கு யூடியூப் பார்த்து கற்றுக்கிறது, இன்னொருத்தவங்களை பார்த்து கற்றுக்கிறதுங்கிறது எனக்கு பெருசாக வராதுங்க. அது ஏன்னே தெரியல. நானே எதையாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று போட்டு பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுங்க. அது சின்னதுலேருந்தே அது அப்படி தாங்க, என்னுடைய நேச்சர் அது. ஸோ இங்கே கூட நான் பண்ணுற ரெசிபி எல்லாம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று பண்ணுவேன். அதில் ஒரு ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணி அதோடைய டேஸ்ட் மட்டும் ஏதோ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஐ எம் நாட் தட் மச் எக்ஸ்பர்ட்டுங்க. இந்த ஊருக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்க. எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே எங்கே நல்ல வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், எங்கே இந்தியன் ப்ரொவிஷன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த மாதிரி கோட் மீட்டாக இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி திங் நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்ததுங்க இனிஷியல் டைமில். அப்போது பார்த்திங்கன்னா என்னுடைய நெய்பர்ஸ் ஒரு சிலர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் அவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு அப்போலேருந்து. ஸோ எங்களுக்கு பெருசாக மற்றவங்களுடைய ஹெல்ப் தேவைப்படலைங்க. நாங்கள் மேக்ஸிமம் நாங்களே மேனேஜ் பண்ணிட்டோம். பட் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இடையில என் குழந்தைங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் நான் ரொம்ப கண்டினியூஸாக இந்த கண்ட்ரியில் இருக்க முடியலைங்க. ஸோ நான் போயிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன், 6 மாதம் இங்கே இருப்பேன், அப்புறம் இந்தியா போயிடுவேன், திருப்பி ஒரு 6 months இருப்பேன். இப்படியே லைஃப் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எதுவுமே ஒழுங்காக சஸ்டெயின் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான். அந்த மாதிரியே தான் லைஃப் போகுது இல்லைங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைஃபு நத்திங் இஸ் பெர்மனண்ட் இல்லைங்க. ஸோ அது எனக்கும் அப்படி தான் இருந்ததுங்க. கானா வந்ததுலேருந்தே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக போடாமல் இருந்தால் பெட்டர்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ரொம்ப போட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி பொட்டுக்கடலை மாவு ஸ்மெல்லாகவே இருக்கும்ல. பைண்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும்னு நினைக்கிறேன். பிரியில் பார்த்தீங்களா? ஸோ நான் கரெக்டாக போட்டிருக்கேன்னு அர்த்தம் இல்லை.
இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogsஸு அண்டு கானாவோடைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனலுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பாய்.